ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய் ரசவாங்கி. அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு 2 கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். நான் சின்ன சைஸு 2 கட்டி போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் தனியா, முழு மல்லி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ரொம்ப ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதுக்கு காரம் வந்து காஞ்ச மிளகாவும் மிளகு தான் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது, டேஸ்ட் கொடுக்கறது எல்லாமே. நல்லா லைட் ப்ரௌனாக வறுத்துக்கணும். நான் 15 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். 1 கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்துருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தது. இது நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சேன். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, தொட்டுக்கிற மாதிரி இல்லாமல் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சேன். ஒரு மூடி திருவின தேங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ அதை எடுத்து ஆற வச்சுருக்கேன். நான் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் திருவின தேங்காவை நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம கடைசியாக அந்த டிஷ்ஷில் போட்டு இறக்கிறதுக்கு. எங்கள் பையன் வந்து இந்த தேங்காய் போட்டால் சாப்பிட மாட்டான். அது வந்து நம்ம அரைச்சிருவோம் பேஸ்ட் மாதிரி. இது வந்து போட்டு வைப்போம். அதனால் என்ன பண்ணேன், நான் எனக்காக தேங்காய் எண்ணெயிலேயே நான் தேங்காவை வறுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் வறுக்கல, தேங்காய் எண்ணெயிலேயே வறுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு நிறைய நல்லெண்ணெய் சாப்பிட்டு இப்போ பழக்கம் இல்லை. அப்போ கடலெண்ணெயில் சாப்பிடுவோம் எல்லாமே. இவ்வளோ நல்லெண்ணெய் சாப்பிட்டது கிடையாது. அதனால் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் செய்கிறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி துவையல் பதத்துக்கு எடுத்து உருட்ட வர அளவுக்கு அரைச்சிக்கணும். தூளாக அரைக்கக்கூடாது, தண்ணியாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி அம்பர்லா கட் மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கிறேன். கத்திரிக்காவை நம்ம முன்னாடியே வெட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப கருத்துரும். நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் கத்திரிக்காவை வெட்டுறேன். இப்போது இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கிறேன். எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் இந்த மசாலா பேஸ்ட்டை ஸ்டஃப் பண்ணி வைக்கிறேன். பேலன்ஸ் மீறதை நம்ம கிரேவியில் போட்டுருவோம். பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 50 கிராம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நான் அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, நான் நல்லெண்ணெய் விட்டுறேன், நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் செய்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம். வெந்தயம் வறுத்து பவுடராக போடுவாங்க. நான் வெந்தயமே போட்டுக்கிறேன். வெந்தய பவுடர் இல்லை, அதனால் நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். இந்த டைமில் கத்திரிக்காய் அள்ளி இதில் வச்சிடலாம். எல்லா கத்திரிக்காவையும் இப்போ நல்லா வதக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரமே தான் வெந்துடும். பட்டு இந்த மசாலா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அதில் பச்சை வாசனைலாம் எதுவுமே இருக்காது. நமக்கு கத்திரிக்காய் தான் குக் ஆகணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது வந்து தொட்டுக்க மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் செய்வாங்க. நான் மட்டும் கொஞ்சம் சாப்பாட்டிலே போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிரேவியாக கொஞ்சம் புளி ஊற்றி நல்லா செஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் இதில் வெங்காயம் கிடையாது, தக்காளி கிடையாது, பூண்டு கிடையாது. யோசனை பண்ணி பாருங்கள், இந்த ஐட்டம் எல்லாம் இதில் கிடையாது. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் புளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீர்க்கவும் புளி ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த புளி சுண்டி வரத்துக்குள்ளே கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நான் இந்த அளவு திக்னஸ்க்கு நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் மெதுவாக ஒரு மிதமாக அதை ஹேண்டில் பண்ணணும், நெப்பமாக ஹேண்டில் பண்ணணும். கத்திரிக்காய் ஏற்கனவே ஒரு 50% மேலே வெந்துடுச்சு. புளி தண்ணி மட்டும் கொதித்து பச்சை வாசனை போனால் போதும். அப்படியே அது கொஞ்சம் சுண்டியும் வரட்டும். இது மாதிரி சுண்டி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மிச்சம் பேஸ்ட் இருக்குல்ல, மசாலா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த மிக்ஸியும் நான் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பட் கொஞ்சம் வத்த குழம்பு மாதிரியே தான் டேஸ்ட்டு, காரக்குழம்பு டேஸ்ட்டு. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வத்த குழம்புல வந்து நம்ம பூண்டு போடுவோம், வெங்காயம் தக்காளி போடுவோம். அது மாதிரி இல்லாமல் இது வேறு ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த வறுத்த தேங்காவே போடணும் இந்த டைமில். நான் என் பையனுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் கத்திரிக்காவை நான் எடுத்துடுறேன். கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இப்போ இதில்
தேங்காய் எண்ணெயில் வறுத்து வச்ச தேங்காய் திருகின தேங்காவை போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த தேங்காய்லேயும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தனால கொஞ்சம் எண்ணெயாக தெரியுது. எக்ஸஸாக எண்ணெய் வேண்டான்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து நீங்கள் வெளியிலே வச்சுருந்தா கூட 2 நாளைக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ் இது. ரெகுலராக எல்லோரும் செய்வாங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிரேவியாக செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் உதிராக செஞ்சு கத்திரிக்காவை தொட்டுக்க மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸு அன்றைக்கி தான் தயிர் சாதமும் செஞ்சேன். இது வந்து தேங்காய் போட்ட கத்திரிக்காய் அந்த பக்கம் இருக்கிறது, சாப்பாட்டுக்கும் தயிர் சாதத்துக்கும் நடுவில் இருக்குது. இது தேங்காய் போடாத கத்திரிக்காய், இது எண்ணெய் கத்திரிக்காய். கொஞ்சம் வெறும் கத்திரிக்காயும் நான் ரெடி பண்ணேன். அது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.